இருந்தவரும் வருகிறவருமானவராலும் சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியம் மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகுகிறார். நல்ல பிதாவே, வார்த்தைக்கு முன்பாய் வருகிற கிருபையின் கீழ் என்ன வைத்தருளும். தியானிக்கிற அவசரங்களுக்கு உட்பட்டு வாழ உதவிச்சு கிறிஸ்து இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்கிறார். இதுவரைக்கும் 5 சபை குறித்து பார்த்தோம். போன வாரத்தோட சர்வல் சபையை குறித்து முடிக்கிட்டோம். எப்பொழுதும் முடிக்கும்போது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். இப்போ பிலடெல்பியான்ற ஒரு சபையின் தூதனுக்கு அதை எழுதுகிறார். இந்த பிலடெல்பியா எல்லாம் ஏசியா மைனர் உள்ளது. சர்தை சபைக்கு அருகாமையில் இருந்த ஒரு பட்டணம். ஒரு காலத்தில் மிகவும் செழிப்பாயிருந்த பட்டணம். இது பிலடெல்பியா என்றால் என்ன அர்த்தம் என்றால், கிலோ அடி அஃபெக்ஷன் நட்பு. டெல்பாஸ் பிலோடெல்பியா, டெல்பாஸ் என்றால் சிட்டி, சிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், நட்பின் பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. காரணம், யுமேனஸ் தூங்குற பெர்கமுல இருந்த ஒரு ராஜா, அவனுடைய சகோதரர் அட்டாலஸ்டு என்கிறவர் இந்த பட்டணத்தை போர் செய்து வெற்றி கொண்டார். ஆகவே இந்த பட்டணத்துக்கு பிலடெல்பியா இன்னொரு பெயர் என்னவென்றால் தன் சகோதரனை நேசிக்கிறவன், நேசம் அப்படின்னு வச்சு. இந்த பட்டணம் எதில் சிறந்து விளங்கியது என்றால் வைன் ப்ரொடக்ஷன், திராட்சரசம் உடைய பள்ளத்தாக்குகள் மலைகளில் வைன் ரொம்ப சிறந்த, அப்பொழுது இருந்த உலகத்தில் அதிகமாக விரும்பப்பட்ட ஒரு பானம். ஆனால் ரோம அரசர்கள் ஒருவர் இந்த திராட்சை தோட்டத்தை பூரா நீ அழிச்சிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய மொத்த பொருளாதாரம் முதுகெலும்பே நான் உடைச்சிடுறேன். என் நாட்டுல இருக்கிற திராட்சை ரசம் தான் மார்க்கெட்ல சேல்ஸ் ஆகும். வியாபார போட்டி அப்பமே வந்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாக்கி இதனுடைய பொருளாதாரத்தையே அந்த ரோம சீசர் சக்கரவர்த்தி அதை நசுக்கி விட்டார் என்று சொல்லலாம். அடுத்தது இது எரிமலை வெடிக்கிற ஒரு இடத்தில் இருந்த ஒரு பட்டணம். கிட்டத்தட்ட AD 17 கிறிஸ்துவுக்கு பின் 17ஆம்
நூற்றாண்டில் அது என்ன 17ஆம் ஆண்டில், அது முதல் நூற்றாண்டு 17 ஒரு பெரிய எரிமலை வெடிப்பினால் இந்த பட்டணம் கிட்டத்தட்ட அழிந்து போயிட்டு. ஆனாலும் இன்னொரு ரோம சக்கரவர்த்தி இவர்களுக்கு உதவி செய்து அதை மறுபடியும் கட்ட வைத்தார். ஆனாலும் அது முன்னிருந்த நிலைமைக்கு வரல. ஆனா வேதத்தில் ஏன் இந்த பட்டணம் முக்கியத்துவம் பெறுகிறது? அதுதான் நமக்கு தேவை. பட்டணம் எப்படி இருந்தது, எப்படி போனதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், பிலடெல்பியாவில் இருக்க ஒரு சபை அல்லது அந்த பிலடெல்பியா பட்டணத்தை தேவன் ஏன் முக்கியப்படுத்துகிறார்? அதுதான் நம்ம எப்போதும் பார்க்கணும். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு அதை எப்போதும் பார்க்க தெரிஞ்சிருக்கணும். அந்த பட்டணம் மிஷனரி ஊழியருக்கு ஏற்ற ஒரு பட்டணம். ரோமாபுரியிலிருந்து வரும்போது ஏசியா மைனர் வழியாக எகிப்து இதுக்கு போகக்கூடிய ஒரு நாட்சந்தியில் இருந்த ஒரு பட்டணம். நம்ம போனா மணியாச்சி ஒரு ஜங்ஷன் சொல்லுவாங்க, விழுப்புரம் ஒரு ஜங்ஷன். அது எதுக்குன்னா அந்த இடத்துல போனா மற்ற ஊர்களுக்கும் ட்ரெயின் என்ன செய்யணும் போகும். அப்படிப்பட்ட ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல இருந்து நீங்கள் லகுவா, சிமென்னா மற்ற எல்லா இடத்திற்கும் போக முடியும். அடுத்தது கிரேக்க மொழி தான் அப்போ பொதுவான மொழி. அதுதான் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அதில் தலை சிறந்து இருந்தது இந்த பிலடெல்பியா. இது ஆசியா மைனர்ல இருந்தது. இப்ப இருக்க இதுக்கு இப்ப பேரு அல்லா ஷேபு. இப்ப அந்த கண்ட்ரி, அந்த பட்டணத்துக்கு பேரு சிட்டி ஆஃப் காட், கடவுளுடைய பட்டணம். ஒரு காலத்துல அது நேசத்தின் பட்டணமா இருந்ததா அல்லாவுக்கு ஆகிவிட்டார் விசாசி. ஒரு காலத்துல கிறிஸ்தவ பட்டணமாக இருந்தது இஸ்லாமிய பட்டணமா மாறி. இந்த பிலடெல்பியா தூதனுக்கு எழுதும் போது கர்த்தர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? இந்த 7 சபைகளில் 2 சபை மட்டும்தான் ஆண்டவர் குறைவை காண மாட்டார். ஒன்று சிமிர்னா, ஒன்று பிலடெல்பியா. ஏன் ஜபான் 7 சபையில சர்ச் ஆஃப் கிரேஸ் எதுல நிக்கி? 7 நிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனா எந்த இடத்துல நிக்கி? இந்த 7 சபையில எந்த சபையோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும்? நீங்களே பார்க்க. அவர் என்ன எழுத சொல்றார்? தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர் தன்னை வெளிப்படுத்த. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46 நினைக்கிறேன். அதுல பார்த்தால் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்பார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நான் சத்தியத்தை சொல்ல இருக்க நீங்கள் ஏன் என்ன விசுவாசிக்க? இந்த ஒரே ஒண்ணு சொல்லுறார், அவர் மட்டும்தான் சொல்ல முடியும்.
எனக்கு இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் யாராலும் பதில் சொல்ல முடியல. ஆண்டவர் இயேசுவை குற்றப்படுத்த முயற்சி செய்து தோற்று போனவர்கள் தான் அநேகம். பாவ உலகத்துக்கு வந்தார், பாவ மாம்சத்தின் சாயலானார், ஆனால் அவரிடத்தில் பாவம் இல்லை. ஏன் சொல்லுங்க? அவர் மனித சித்தத்தினால் பிறக்கவில்லை, பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து பிறந்தார். அதனால ஆதாமுடைய ஜென்ம சுவாபம் அவர்கிட்ட கிடையாது. ஆனால்தான் அவர்களோட இடத்தில் பாவம் உண்டு யார் என்ன குற்றப்படுத்த முடியும் சொல்ல? அவர் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் உள்ளவர் என்றால் தன்னை வேறுபடுத்தி அல்லது எப்படி சொல்றது, தங்களை வேறுபடுத்தி கொண்டார்கள் சொல்லலாமா? ஆண்டவர் சொல்லும்போது 1 பேருள்ள 16ஆம் வசனம் 1:16 வாசிங்க. 1 பேர் 1:16 நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்னு சொல்றார். லேவியராமம் 11:45 வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. லேவியராகமும் 14:45 சொன்னேன். நான் பரிசுத்தர். தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது மிக தெளிவாக என்ன சொல்றார்? நான் பரிசுத்தர். அவருடைய அர்த்தம் என்னன்னா, மற்ற தெய்வங்கள் போல் அல்ல, மற்ற தெய்வங்கள் போல நான் அல்ல. என்னுடைய தனித்தன்மை நான் எந்த விதத்திலும் என்னில் இருள் கிடையாது. சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். நம்முடைய ஆண்டவரை குறித்து புரிந்து கொள்ளணும். உலகத்துல சொல்லுவாருங்க, அவன் ஆட்டு வைக்கிறான், நான் ரொம்ப தப்புக்கு பூரா என்ன செய்வான், கடவுளை சொல்லிடுவான். அவன் ஆட்டு வைக்கிறான், இவன் ஆட்டுதான். இவன் செய்யற தப்புக்கு தேவன் காரணம் உள்ளவராய் இருந்தால் தேவன் அநீதி உள்ளவரா? அவர் அநீதி உள்ளவராக இருந்தால் அவர் நியாயம் தீர்ப்பது எப்படி? ரோமன்ல கேட்கிறல்ல, அழகா கேட்கிற யோவான் 1:5 வசனம். அந்த ஒளி இருளை பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அவர்களை எந்த விதத்திலும் ஒரு இருள். பாவ உலகத்தில் அவர் வாழ்ந்தார், பாவிகளை நேசித்தார், பாவத்துக்கு விலகி இருந்தார். அதான் தன்னை விலக்கி காத்து கொண்டார். அவருக்கு சோதனை வரலையா? பிசாசு அவரை சோதிக்கலையா? நேர் உலகத்துக்குள்ள வந்துட்டே தேவகுமாரனா இருந்தாலும் நீர் ஏன்
உலகத்தின் அதிபதினு சொல்றார். ஏன் எல்கைக்குள் வந்துட்டேன்னா நாம சோதிக்காம விடமாட்டோம். அவர் சோதித்தாலும் அவர் சோதனையை ஜெயித்தார். அவர் ஜெயித்தபடினாலே அவர் நம்மளையும் ஜெயிக்க வைத்தார். பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன். நல்லா தெரிஞ்சு எதிர்அடிய தெரிஞ்சுக்கணும். தோற்கடிக்கப்பட்டவனை தோற்கடிக்கதான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு ஆண்டவரே ஊழியத்தில் எல்லாம் தோல்விங்கிறது நான் பேச்சே இடம். அவன் தோற்கடிக்கப்பட்டான். அவனை தோற்கடிக்கத்தான் என்ன தெரிந்து வச்சிருக்க. அதனால தோல்வி என்பதற்கு இடமே கிடையாது. ஏன் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் ஏன் அவ்வளவு ஆணித்தரமா சொல்கிறோம் என்றால் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லிருக்கிற ஒரு காரியங்கள் 57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு அவர் ஜெயித்தார், ஆகவே நானும் ஜெயிப்பேன். எனக்கு தோல்வி என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஏனென்றால் அவர் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார்? சிலுவையில வெற்றி சிறந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம். பிறகு தோல்விங்கிறது இடமே கிடையாது. ஒரு பாட்டு உண்டல்ல, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. சரி, எப்படி ஆண்டவர் இவர்கள் பிசாசை ஜெயித்தார்கள்? எப்படி இவர்கள் தங்கள் வாழ்க்கையை காத்து கொண்டார்கள்? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் ஏழுதா இருந்தாலும் அதுக்கு தங்கும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆற்ற கொட்டையின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். சரி, ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் ஏற்கனவே பரிசுத்தம் உள்ளவர். நாம் பாதி நான் வெட்டிக்கப்பட்டு நான் எப்படி இந்த உலகத்துல நான் அவரை போல பரிசுத்தத்தோடு வாழ முடியும்? வாழ முடியுமா? முடியாதை எதையும் ஆண்டவர் வேதத்தில் சொல்லவில்லை என்றால் அவர் முடித்து வைத்திருக்கிறார். சரி, ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரித்தார்ல, எதுக்காக மரித்தார்? பாவத்தை நீக்க, பாவத்தை போக்க, கரெக்ட். எல்லாம் ஆண்டவர் அதுக்காகத்தான் அவர் மரித்தார். ஆனா அவர் சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகளில் பவுல் கிட்ட சொல்லும் போது மிக தெளிவாக அவர் சொல்வார். அவர் என்ன சொல்வார்னா, பாவ மன்னிப்பை அருளும்படியும்
பரிசுத்தவான்களின் யார்? எனது பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடையவும். அடுத்தது அவர் சொல்ற காரியம் என்ன சொல்வார் என்றால், அவர் சொல்வது இருந்தா நான் பார்த்து சொல்றேன். அதனால சிலுவையில் உண்டான மீட்பு என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. அப்போஸ்தலர் 26:18 பக்கம் 52, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே ஒன்று பாவ மன்னிப்பு, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாகவும் அவள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தை திரும்பவும் படிக்கும். அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு அது உன்னை அவர்களுக்கு என்னால் காரியம் அந்த ரட்சிப்புக்குள் இருக்கு. இன்னும் அப்போ சொல்ற 20:32 வாருங்க. 20:32. இப்போது சோதரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் கிருபையுள்ளதை உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். சரி, எப்படி நான் பரிசுத்தமாகிறேன், எப்படி ஆண்டவர் செய்கிறார்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இல்லாதபடி. எப்படியா நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன் அப்படின்னா, ஆண்டவர் மேல் நீ வைத்திருக்க விசுவாசத்தினால் அவர் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்குகிறார். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு. சரி, 1 யோவான்ல எடுத்தா அது இன்னும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பார். 1:7 பின்பாகம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். முழுவதும் மொழிவன் சுத்தமாய் இருக்கிறான், ஆனால் அவருடைய கால்கள் கழுவப்படும். முதலாவது ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய மனசாட்சி சுற்றி இருப்பது இயேசுவின் இரத்தம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4:9 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் தேவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சியத்தை கீழே சுற்றி இருப்பது. ஊழியர்களும் ஊழியக்காரர் நினைக்காதீங்க, கர்த்தரை சேவிப்பதற்கு, கர்த்தரை அதனால்தான் முதலாவது சொல்றேன், நம் வாழ்க்கைய கிறிஸ்துவின் இரத்தத்தை எப்பொழுதும் நினைத்து வைக்கும்.
கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் நம்மளை கழுவி ஆராதனை செய்ய தகுதிப்படுது. சிலுவையில் சிந்தின அந்த உடன்படிக்கையின் ரத்தம், இந்த ரத்தத்தால அவர் நம்மளை என்ன செய்து கொண்டார்? மீட்டுக் கொண்டார், ரட்சிக்கப்பட்டு. அந்த ரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசுகிறது. எபிரேயர் 12 அதான் நம்மளை தகுதிப்படுத்தும். நம்ம பக்தி பரிசுத்தம் பிரதிஷ்டெல்லாம் கிடையாது. 12:24 எபிரேயர் 12:24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்துக்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம். அஞ்ஞானங்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கு வந்து ஆபேலின் ரத்தம் என்ன பேசுன்னா பழி வாங்க சொல்லி பேசிச்சு. அதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க பாட்டு சொல்லிட்டு போறீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு இடத்தை பார்க்க முடியும். அது 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசி. 9-10 வாசிங்கள. வெளிப்படுத்த 6:9. அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டு அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமி மேல் குடியிருக்கிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கு நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தம். மனுஷனுடைய ரத்தம் பழி வாங்க சொல்லி கூப்பிடும். இதுதான் ஆபேலுடைய ரத்தம். ஆனால் நம் ஆண்டவருடைய ரத்தம் மன்னிக்கும்படி கூப்பிடும், இரக்கம் செய்யும்படி கூப்பிடும், தயவு செய்யும்படி கூப்பிடும். நான்தான் ஆராதனைக்கு நீங்க வரும்போது இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தை சார்ந்து ஜெபித்திருக்கலாம், உபவாசித்திருக்கலாம், பக்தியா இருந்திருக்கலாம். அதெல்லாம் நம்மளை தகுதிப்படுத்தார். கிறிஸ்துவின் ரத்தம் தான் தேவனை துதிப்பதற்கு முதலாவது தகுதி. சரி, அப்போ ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கு தகுதிப்படுத்துகிறது. வேறு எதனால தேவன் நம்மளை அவருடைய பரிசுத்தத்தின் சாயலுக்கு அவர் கொண்டு போவார் என்று பார்ப்போமானால், அதை யோவான் 15:3 வசனம், 3 வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே ஏன் சத்தியம் உபதேசனம் திரும்ப திரும்ப நாம சொல்லிட்டே இருக்கோம் தெரியுமா? நீங்க காலில் கூட கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும் இதெல்லாம் சொல்றதுக்கான இதற்கு தெரியுமா? இதுதான் நம்மளை சுத்திகரிக்கும். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, தேவனுடைய உபதேசம் நம்மளை என்ன செய்யும்? நம்மளை சுத்திகரிக்கும். சத்தியம், சத்தியத்தின்படி நடக்கும்போது வசனத்துக்கு உட்பட்டு கொலோசியர் 1:10 சொன்னோம் பார்த்தீங்களா? மட்டும் வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, வாழ்க்கை முறை மாற ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு
பிரியம் உண்டாக பாத்திரராய் நடக்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னா அதுடைய கிருபை கிடைக்கும். தானா வாழ்க்கையுடைய செயல்பாடுகள் மாறாது. சுத்திகரிப்பு உண்டாக. நம்ம இருதயம் ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்டதுதான். ஏதோ சில குறைகள் காரியங்கள் வரும்போது மனசாட்சியை ஏற்பின் ரத்தம் சுத்திகரிக்கும். ஆனால் தான் பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமாகட்டும். அடுத்தது நாம் கற்றுக்கொள்கிற உபதேசங்கள், மாறுபாடான சந்தையை விட்டு விலகு, வாக்குவாதத்தை விட்டு விலகு, சீர்கேடான பேச்சை விட்டு விலகு, இதெல்லாம் உபதேசம். இதெல்லாம் கை கொள்ளும் போது நாம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலைமையினராய் கலந்து போகிறோம். அடுத்தது யாத்ராமை 29 இல்ல 30:25. 30:25. அந்த அபிஷேக தைலம் நம்மளை சுத்திகரிக்கும் என்று அந்த இடத்துல 30ஆம் வசனம் பார்த்தீங்க. ஆரோனும் அவன் குமாரி எனக்கு ஆச்சாரியம் ஊழியம் செய்யும்படி நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவளை பரிசுத்தப்படுத்துவாய. இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவுது, சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தவான்களுக்குரிய சுதந்திர விதத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அதே சமயம் நாம் கற்றுக்கொள்கிற உபதேசத்தை ஒவ்வொன்றாக நாம் கடைபிடிக்கும் போதும் நம்முடைய வாழ்க்கையில் சுத்திகரிப்பு உண்டாகிறது. மூன்றாவது அபிஷேக தைலம். இவன் அபிஷேகம் சொல்றது ஒண்ணு நிர்ணயம் பண்ணுவது, அது மட்டும் கிடையாது. அதோட நியமித்தார், அது வேற விஷயம். ஆனால் தேவன் பரிசுத்த ஆவியினாலே தம்முடைய அபிஷேகத்தை நமக்குள் வைக்கும் போது அபிஷேக தைலம் நம்மளை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். ஆவியிலேயோ எண்ணங்களையோ வர நல்ல பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம். நான் ஆரோன் சொல்லும்போது ஆராய் நடத்துகிறாள். அவருக்கு ஆண்டவர், நாமும் ஆச்சாரியர்கள் தான், நீங்களும் ஆச்சாரியர்கள் தான். நம்ம ராஜாக்களும் ஆச்சாரியம். ஆச்சாரியர்கள் மொத்தம் 3 பேர் தான் ஆச்சாரியர்கள். ஒன்று மெல்கிசேதேக், ரெண்டாவது கிறிஸ்து, மூணாவது சபை. சபைனா நீங்க விசுவாசிகள், தேவ பிள்ளைகள். ஆச்சாரியராக இருக்கிறதுனாலே தேவன் தமது அபிஷேக தைலத்தினால், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தாங்க, தனிப்பட்ட லைஃப்ல செய்து பாருங்க. உங்களுக்கு எப்பமாவது நேரம் கிடைச்சதுன்னா நீங்க என்ன செய்யுங்க, 1 மணி நேரமோ இல்லை ஒரு 2 மணி நேரமோ ஒரு நேரத்தை நீங்க ஒதுக்கணும். நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். எல்லாம் கர்த்தர் இடைப்பட மாட்டார். எடுத்து யாருமே வீட்டில் இல்லை, அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இல்லை வேலைக்கு போகிறவங்க படிக்கிறவங்கன்னா ராத்திரி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தனியாக போய் கிருபாசனம் தண்டையில் சிலுவைக்கு நேரம் வேற எதுவும் போகல, சிலுவை மட்டும் தியானம் பண்ணி இதெல்லாம் கர்த்தாவே நம்முடைய கிருபையையும் அபிஷேகத்தையும் பாருங்க. நீங்க 1 மணி நேரத்துல 55 நிமிஷத்தோட ஒரு அசைவு இருக்காது. டைம் வச்சுக்கணும். என்ன டைம் வச்சுக்கணும்? டைம் எடு, செல்போன்ல
1 hour செட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டாலும் வச்சுட்டு நேர் முழங்கால நிற்கும். முட்டு வலிக்கெல்லாம் சொல்றேன். நேர் சாவே என்னை நேர் கிருபையினால் நிரம்பும் என அபிஷேகம். 55வது நிமிஷத்துல ஆவியானவர் உங்களை நடக்கும். 5 நிமிஷம் இந்த அபிஷேக தைலம் வரும். உள்ள இருந்து உங்க உடல் சோர்வு, மன உளைச்சல் எல்லாம் அந்த அபிஷேகத்துக்கு அவ்வளவு பயம். பலவீனம், சுகவீனம் நமக்கு எப்படியா தெரியும். அனுபவத்தை பகிர்ந்து. ஆனா நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். ஏதாவது ஒரு நாளை உட்கார்ந்து ஒரு நேரத்தை எடுத்து எந்த விதத்திலும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அந்த நேரம் ஒரு மணி நேரம் நேர் முழங்கால எந்திக்கவே கூடாது. நேர் முழங்கால நின்று முழங்காலுக்கு தலையணம் போட்டு நின்றோம்னாரு. அப்படிலாம் இருக்கு. நேர் அந்த வரை நேர் என்ன கிருபை அபிஷேகம் 5 நிமிஷம். அதே 5 நிமிஷம் தான் இருக்கும். பரிசுத்த ஆவியின் வல்லமை அப்படியே டக்கு 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 உங்க ஆவி ஆத்மா தருது எல்லாத்தையும் எஞ்சி போன்னு பரிசுத்தம். இது உங்களுக்கு நமக்கும் தேவன் கொடுத்த ஈவு. இதை நாம் எவ்வளவு தூரம் வாஞ்சிக்கிறோமோ அதற்கு பிரயாசமா அவ்வளவு தூரம் கற்பிச்சு. இதை நீங்க அனுபவம் வாங்கி பார்த்தீங்கன்னா பிறகு நீங்க தனித்து ஜெபிக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் உண்டு. தனித்து இருந்து தேவனோடு பழகிற உறவின் முறைவு கொள்ள அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஒரே காரணம் எல்லாரையும் எல்லாருக்கும் கொடுக்க. அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமைக்கு செகண்ட் தான். ஏன்னா நம்முடைய தேவன் சர்வ ஐயோ நான் குறையோட இருக்கணும் அதெல்லாம் நினைக்க கூடாது. சிலுவை நடத்திட்டே உத்தரணும். நான் இருக்கிற வண்ணம் பாடுறேன். நான் இருக்கிற வண்ணம் நான் வருகிறேன். நீர் என்ன செய்யும்? உதவி செய்யணும். நின்றுட்டா போதும். வேற எந்த விண்ணப்பமும் இருக்க. திருதாரம் அபிஷேகம் அந்த தேவ பிரசன்னம் உங்களை அப்படியே மாற்றி அனுப்பி. பிறகு உங்களுக்கு அல்வா சாப்பிட்ட பிறகு அல்வா சாப்பிட ஆசை வரும்ல. அந்த மாதிரி தானா தேட இருதயம் உங்களை தேடலாம். சரி, இன்னொன்னால அவர் சுத்திகரிக்கிறார். யாத்திராமை 29:43 அங்கே இஸ்ரேல் புத்தரை சந்திப்பேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாகும். இது நம்ம பலத்தில் அல்ல, நம்முடைய ஜபத்தினால் அல்ல. தேவனை ஆராதிக்கும் போது சபையா ஆராதிக்கும்ல. எனக்கு சபையோட சேர்ந்து ஆராதிக்கதான் இஷ்டம். அதான் ஆண்டவர் இறங்கி பிரியச்சு. ஏன்னா அவருக்கு அவர் சுய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை. அதனால அதுல அவர் ரொம்ப பிரியமா இருப்பார். அப்போ அவருடைய மகிமையினால சுத்தி இருக்கிறார். அது அபிஷேகம் இறங்காது. ஒரு தேவ பிரசன்னம் அப்படியே வந்துட்டு போகும்.
அதுல தெரிஞ்செல்லாம் தேவன் ஜனத்தை சுத்திகரித்திருக்கிறார், அங்கீகரித்திருக்கிறார். தேவ மகிமையை நீங்கள் தரிசிக்க முடியும். தேவ மகிமை இறங்குவதை நீங்கள் காண முடியும். அது சபையாருக்கு ஆராதிக்கும் போது சொல்லுவேன், யாரையும் பார்க்காதீங்க, நீங்களும் ஆண்டவர், நீங்க பாட்டுக்கு நீங்க பாடினா பாடிக்கிட்டே இருங்க, பாடாதீங்க, நிறுத்துங்கன்னு எப்ப சொல்றோமோ அப்ப நிறுத்தினா போதும். நாம அநேகம் இந்த பீடத்தை பார்த்து நிப்பாட்டிட்டா ஃபியூஸ் கொடுக்கணும் மாதிரி ஆபாயிருக்கும். நம்ம பாட்டுக்கு ஆராய்ச்சிக்கிட்டே ஆராய்த்தான்ல. பாடல் வேறு, ஆராதனை. தேவனை துதித்து நீங்க ஆராதிக்கும் போது, முழு சபையும் கட்ட ஆராதிக்கும் போது தேவ மகிமை பரிசுத்தமா இருக்கு. இந்த கர்த்தரை செய்யறது தேவ மகிமையை தரிசிக்கதான் ஆண்டவர் மகா பரிசுத்த தலத்துக்கு போற திரையை மேலிருந்து கீழே வர கிழிச்சு விட்டுட்டார். போ கிருபாசனத்துக்கு போ. நாம கிருபாசனத்தாண்டி நிற்கும். தேவன் நம்மை தேவ கிருபைக்குள்ளும் தேவ மகிமைக்குள்தான் ரொம்ப லகுவாயிரும் வாழ்க்கை. நாம கடந்து எதையும் போட்டு சுமந்துகிட்டு இருக்க வேண்டாம். சமுதிர கர்த்தர் ஏற்றுக்கள். அதான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எங்க இருக்கு திருப்பியார் அழகாக ஏன் சபைக்கு அதை சொல்லி இருக்க 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களையும் தொடக்கூடிய ஜபத்தினால் வேண்டிய ஆராதிக்கும் போது அப்படியே அவர் கையில கொடுக்கணும். ஆராதிக்கும் போது பாட்டு பாடி கத்தாவே எப்படியே படிப்பு இதாங்க நம்மளை பாராட்டு. கத்தாவே என் குடும்பம் எதிர்கால காரியம் அலறுவையா. இப்படியே நம்ம பாடும்போதே நம்ம என்ன போனோம்னா விண்ணப்பம் எங்க போகணும், என்ன சொல்லுது, அவற்றை தெரியப்படுத்துங்க. என்ன அவற்றை சொல்லு. சிம்பிளா சொல்ல போனா அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க. அப்ப இதை எப்போ பண்றோம்? இந்த அரிஜபத்துல பண்ண முடியாது. ஆனா ஆராதிக்கும் போது அப்படி ஆராதிக்கத்தாவே ஊழியர்களுக்கு ஆண்டவர் செப்டம்பர் 15 இருக்கு, 14 இருக்கு, 15 இருக்கு, டிவி ஊழியா இருக்கு, கத்தாவே மிஷன் இருக்கு, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கு. எல்லாம் என்ன வருதோ அவ்வளவும் அப்படியே தேவனுக்கு தெரியப்படுத்துறது. எல்லா புத்திக்கு மேலான தேவன் சமாதானம் சிந்தைகளை கிறிஸ்துவுக்குள் காத்து. எப்போ அது அவர்கிட்ட போயிட்டு தெரியுமா? இந்த சமாதானம் உங்க சிந்தையை காத்துக்கணும் போது தெரிஞ்சுக்கிடணும். என் காரியம் பூரம் கர்த்தர். ஆகவே நான் பரிசுத்தம் உள்ளவர், நீயும் பரிசுத்தமாய் வாழ முடியும். பரிசுத்தமா வாழ்வதற்கு இந்த நிலைமை ஏற்படுத்தி இருக்கிறார். வார்த்தையை செவிகொடு, என் உபதேசத்தினால் நீ சுத்தமாக நல்ல